வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். ஜெயத்ரதன் யாருங்க இந்த ஜெயத்ரதன்? பாண்டவர்களை ஒரு நிமிஷம் நிலைக்குலைய வைத்தவன். இவனுடைய அப்பா விரும்பின மரணம்தான் இவனுக்கு நடந்தது. எதுக்காக இவனுடைய அப்பா இவனுடைய மரணத்தை இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு விரும்பினாரு? நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இந்த கதையை நம்ம முழுசா கேட்கணுங்க. இந்த ஜெயத்ரதன் சிந்து ராஜ்யத்துடைய மாமன்னன். மிகப்பெரிய நாடு அது. மாமன்னன்றதுனால அந்த நாட்டோட பேர்ல கூட அவனை கூப்பிடுவாங்க, சிந்து ராஜன் அப்படின்னு கூட கூப்பிடுவாங்க. இவனுடைய நாட்டில இருந்து தன்னுடைய நண்பர்கள் கூட இவன் தேர்ல வந்துட்டு இருக்கான். வேகமா வரும்போது கடம்பவனம் கடம்பவனம்னு நம்ம நிறைய இடத்துல கேள்விப்படுறோம். அது என்னங்க கடம்பவனம்? அந்த கடம்பவனம் அப்படின்றது தான் இன்னைக்கு மதுரையில் இருக்கிற இடம். அந்த கடம்பவனத்தை அவன் தாண்டும் போது தன்னுடைய நண்பர்கள் கூட தான் அந்த தேர்ல வந்துட்டு இருக்கான். ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு அவன் சொல்றான், இங்கே தானே இந்த பாண்டவர்கள் வனவாசத்துக்கு வந்திருக்காங்க. அப்போ திரௌபதியே இங்கே தான் இருப்பாள்ல. வேணாம் ஜெயத்ரதா, உன்னுடைய வாழ்க்கையே வேற மாதிரி. நீ இந்த சின்ன சின்ன விஷயத்தினால நீ உன்னுடைய பேரை கெடுத்துக்காத, தப்பு அப்படின்றாங்க. இல்லை இல்லை, எனக்கு ரொம்ப நாளாவே திரௌபதி மேலே ஆசை. எனக்கு அவ கிடைச்சே ஆகணும். இந்த காட்டில் யாருமே கேட்கறதுக்கு இல்லை. நாட்டுக்குள்ளே இருந்தால் கூட அவ மேலே கை வச்சா கூட யாராவது நம்மக்கிட்ட சண்டைக்கு வருவாங்க. இது காடு, கேட்கறதுக்கு யாருமே கிடையாது. நம்ம அழகாக அவளை தூக்கிட்டு போயிடலாம் நம்ம நாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜெயத்ரதை முடிவு எடுத்துட்டு எங்கே இருக்காங்க அப்படின்னு அந்த காட்டில் சுற்றி தேடுறான். தேடும்போது அங்கே ஒரு குடிசை இருக்குது. நிச்சயமாக இதான் இருக்கணும், ஏன்னா இந்த காட்டில் யாரும் தங்க மாட்டாங்க, இதுதான் இருக்கும் அப்படின்னு அங்கே போய் பார்க்குறான். அந்த இடத்துல அப்போ தான் பாண்டவர்கள் திரௌபதி கிட்ட, நாங்கள் காட்டை சுற்றி பார்க்க போகிறோம், ஏதாவது காய்கறி பழங்கள் ஏதாவது இருந்தால் பறிச்சுட்டு வரோம் அப்படின்னு சும்மா அப்படியே போனாங்க. இந்த திரௌபதி சமைச்சிட்டு இருக்கா. இவன் நேராக உள்ள நீ இந்த காட்டில் இப்படி கஷ்டப்படணுமா பாண்டவர்கள் கூட சேர்ந்து? நீ என்னுடைய நாட்டுக்கு வா, உன்னை நல்லா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அவ நான் வர முடியாது, அப்போ நாங்கள் தூக்கிட்டு தான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ கையை ஒரு கயிறு போட்டு கட்டி அந்த தேர்லேயும் அவளை கட்டிட்டு அவளை இழுத்துட்டு போகிறாங்க. அவ கத்தரா, அந்த சத்தம் காடே அதிருது. காட்டில் இருந்த அந்த பாண்டவர்கள் காதுலேயும் விழுந்து அவங்களும் வேகமாக அந்த குடில் இருக்கிற இடத்துக்கு, குடில்னா குடிசை இருக்கிற இடத்துக்கு ஓடி வராங்க. பார்த்தா திரௌபதியை காணோம். யாரோ தேரில் அவளை இழுத்துட்டு போயிருக்காங்க. யாரா இருக்கோம் அப்படின்னும் போது கௌரவர்கள் வேலையா இருக்கும் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான். உடனே தர்மர் சொல்கிறாரு, இல்லை, வாய்ப்பே கிடையாது. அவங்க நம்மளுக்கு தண்டனை கொடுத்த அப்புறம் இங்கே தண்டிக்க வேண்டிய வேலை என்ன இருக்குது? கண்டிப்பாக அதை பண்ணால் அவங்களுக்கு தான் அசிங்கம், அதனால் அவங்க வரமாட்டாங்க. வேற யாரா இருக்கும்? இந்த பகுதியில் சுற்றி பார்க்கும்போது எந்த அரசனும் கிடையாது. அப்படியே இருந்தாலும் நம்மளை தெரியும், பாண்டவர்கள்னு தெரியும், அதனால் நம்மக்கிட்ட பிரச்சனைக்கு வரமாட்டாங்க. அதனால் இதை செஞ்சது ஜெயத்ரதனாக தான் இருக்கணும். ஏன்னா அவனுடைய சிந்து ராஜ்யம் பக்கத்தில் தான் இருக்குது, அவனுடைய வேலையாக தான் இருக்கணும் அப்படின்னோடனே பீமனுக்கு கோபம் வந்துடுச்சு. நான் போய் எப்படியாவது அவனை கைது பண்ணி கூட்டிகிட்டு வரேன், அவனை இங்கே வச்சே கொல்லணும் அப்படின்னும்போது தர்மர் சொல்கிறாரு, என்ன நீ விளையாடுற? அவன் யாருன்னு தெரியும்ல, தெரிஞ்சு நீ கை வைக்கலாமா? தப்பு இல்லையா அப்படின்றார். அண்ணா, அவன் பண்ண வேலைக்கு அவனை நம்ம கையால் கொல்றது தான் நல்லது, சரிதான். ஆனால் அவன் நம்ம தங்கச்சியோடைய கணவன். இவங்க தங்கச்சி யாரு? நமக்கு கௌரவர்கள் அப்படின்னா 100 பேர் தெரியும். அந்த 100 பேரில் ஒரு பெண்ணும் இருந்திருக்கா, அவ தான் துச்சலை. அவ தான் 101வது. இந்த துச்சலை
அவளுடைய கணவன் தான் இந்த ஜெயத்ரதன். அப்போ இந்த கௌரவர்கள் 100 பேரும் எவ்வளோ பலசாலிகள். இவங்களுடைய தங்கச்சிக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்குறாங்கன்னா, அவன் எவ்வளோ சிறந்தவனா இருப்பான். அப்போ அவன் தான் இந்த தப்பை பண்ணியிருக்கான். அவனுக்கு நம்ம தண்டனை கொடுத்தோம்னா, தேவையில்லாம தங்கச்சிக்கு வாழ்க்கை இல்லாம போகும். அதனால வேண்டாம். நம்ம அவன சண்டை போட்டு கொஞ்சம் மிரட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க கிட்ட சொன்ன உடனே இவங்கெல்லாம் போயிட்டு அவனை கூட்டிட்டு வராங்க கைதி பண்ணி. அவனுக்கு பயங்கரமான முடி இருக்கும். அந்த முடியில ஒரு பெரிய கொண்டையே போடலாம். அப்படி ஒரு அலங்காரம் அவனுக்கு அழகா இருக்கும். அவனுடைய கம்பீரத்துக்கே அந்த முடிதான் அழகு. அந்த ஜெயத்ரதனை கைதி பண்ணி கூட்டிட்டு வந்து ஆளுக்கு தோணின மாதிரியெல்லாம் முடியை வெட்டி அலங்கோலம் பண்ணி முகத்துல தேவையில்லாத சாயத்தெல்லாம் பூசி அவனுடைய இந்த பஞ்சபாண்டவர்களுடைய குடிசைக்கு வெளியில கட்டி போடுறாங்க. நீ இங்கேயே இரு, உன்னை பார்க்குறவங்க இவ்வளோ கேவலமா உன்னை வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சு உன்னையே அசிங்கப்படுத்த போறாங்க. அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு யோசிக்கிறான். அதுக்குள்ள தர்மர் சொல்றாரு, இது தப்பான செயல், இதெல்லாம் பண்ணக்கூடாது. அவனை அடிச்சிட்டீங்க, அசிங்கப்படுத்திட்டீங்க, அவனை அமுச்சு விடுங்க அப்படின்றாரு. திரௌபதியை காப்பாத்திட்டாங்க, இவனையும் அமுச்சிட்டாங்க. இவனுக்கு நேரா அஸ்தினாபுரம் போலான்னாலும் தன்னுடைய தங்கச்சியோடைய, அதாவது தன்னுடைய மனைவியுடைய அண்ணன்கள்லாம் எதுக்காக இந்த நிலைமைன்னு தெரிஞ்சாங்கன்னா இவனை அசிங்கமா நினைப்பாங்க. தன்னுடைய நாட்டுக்கு போனாலும் நண்பர்கள் ஏற்கனவே சொன்னாங்க, உன்னுடைய கம்பீரத்துக்கும் அழகுக்கும் தேவையில்லாத இந்த வேலையெல்லாம் செய்யாதன்னு. எதுக்கு நம்ம இப்படி ஒரு கேவலப்பட்டுட்டோம், ஒரு நிமிஷ ஆசைக்காக நம்மளுடைய இந்த கௌரவமே போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப மனசு வருத்தப்பட்டு யோசிக்கிறான். நம்ம ஏன் இந்த மாதிரி தேவையில்லாமல் இங்கேயும் போனோம் அங்கேயும் போனோம், வேணாம், நம்ம அந்த ஈசனை நோக்கி தவம் பண்ணலாம், நம்ம வரத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் இவனுங்களை அழிக்கணும் அப்படின்னு நேராக போயிட்டு ஒரு மலை மேலே உட்காந்து கடுமையான தவம். தவத்தில் பல வகை இருக்குது. சாஃப்டான தவம் இருக்குது, அது ரொம்ப நாள் பண்ணணும். கடுமையான தவம்னா நெருப்பில் நின்று முள்ளு மேலே நின்று இப்படியெல்லாம் இருக்கிறது. இப்படி கடுமையான தவம் உடனடி பலன் கிடைக்கும். அதை தான் இவங்க பண்ணான் இந்த ஜெயத்ரதன். நெருப்புக்குள்ளே நின்று தவம். ஏன்னா இவங்கெல்லாம் சக்தி வாய்ந்த தேவர்கள், அதனால இவங்களால என்ன வேணாலும் பண்ண முடியும். நம்ம மாதிரி மனுஷங்கள்லாம் சாதாரண தவம் தான் பண்ண முடியும். இவங்களுக்கு உயிரை பற்றி கவலை கிடையாது. இவன் அப்படி தவம் பண்ண உடனே சிவன் வந்துட்டாரு. உனக்கு என்னப்பா வர வேணும் அப்படின்னு கேட்குறாரு. பஞ்ச பாண்டவர்களை என் கையால் நான் அழிக்கணும் அப்படின்னு. வாய்ப்பே கிடையாதுப்பா. ஏன்னா அத்தனை பேரும் கண்ணன் கூட இருக்கிறவங்க, கிருஷ்ணர் கூட இருக்கிறவங்க. அதனால் அந்த வாய்ப்பை நான் கொடுக்கவே முடியாது. அவர் எந்த காரணத்துக்காக அவங்களோட இருக்காரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். நீதியை நிலைநாட்ட இருக்கும்போது இதுக்கு தடையாக நான் எந்த காலத்து கொண்டும் நடக்க மாட்டேன் அப்படின்னு ஈசனும் சொல்லிட்டாரு. அவன் அப்படின்னா எனக்கு வரம் தேவையில்லை, நீங்கள் போகலாம் அப்படின்ட்டு. சிவன் சொல்லிட்டாரு, இல்லைப்பா, நான் வந்ததுக்கு ஏதாவது ஒரு வரம் உனக்கு கொடுத்தே ஆகணும், நீ பிரியப்பட்டதை கேளு அப்படின்னு சொன்னோடனே, அப்படின்னா எனக்கு அர்ஜுனனை கொல்லணும், அதுவும் கொடுக்க முடியாது, கிருஷ்ணருக்கு ரொம்ப ஆத்ம நண்பன், அதனால் அந்த வாய்ப்பும் உனக்கு கிடையாது. வேணும்னா நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். ஏதாவது ஒரு நாள் நீ கொஞ்ச நேரம், அதாவது இத்தனை வினாடி அப்படின்னு கொஞ்ச நேரம் இந்த பாண்டவர்களை தடுக்கக்கூடிய வாய்ப்பு உனக்கு கிடைக்கும். அதில் கூட அர்ஜுனன் கிடையாது. அர்ஜுனன் இல்லாமல் இந்த 4 பேரை தடுக்கக்கூடிய வாய்ப்பு மாத்திரம் தர. தர்மர், பீமன், நகுலன், சகாதேவன், இவங்க 4 பேரை மாத்திரம் தடுக்கக்கூடிய வாய்ப்பு தர, சண்டை போடக்கூடிய வாய்ப்பு தர. இதை தவிர்த்து வேற எதுவும் இந்த ஜென்மத்தில் உனக்கு கிடைக்காது. சரி, நமக்கு அந்த 4 பேரை தடுக்கக்கூடிய வாய்ப்பில் பயன்படுத்தி அவங்கள நல்லா தாக்கிடலாம்
அது வந்து உனக்கு வந்து அவங்க எதிர்க்காத மாதிரி நான் பார்த்துக்கிறேன், அவங்க அந்த இடத்துல தோல்வி அடைகிற மாதிரி பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஈசன் சொன்னதுமே, இந்த ஒரு வாய்ப்பு போதுமே, அந்த 4 பேரை அழிச்சிடலாமே அப்படின்னு நினச்சிக்கிறான். நினச்சிட்டு இவனுடைய நாட்டுக்கு போயிட்டான். அந்த வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்கான். இப்போ வந்து 13வது நாள் போர் நடக்குது. இந்த போர் நடக்கும்போது அர்ஜுனன் அந்த இடத்துல இல்லை. கிருஷ்ணரோட இன்னொரு பகுதியில் சண்டை போட்டுட்டு இருக்காரு. இந்த பகுதியில் இவங்க வந்து சக்கர வியூகம் உருவாக்கிட்டாங்க. சக்கர வியூகம் அப்படின்றது வீரர்களை சக்கரம் மாதிரி வளைச்சி வளைச்சி நிற்க வைக்கிறது. அதுக்கு வந்து எப்படி உள்ள போகிறது அப்படின்ற வழி யாருக்குமே தெரியாது. அபிமன்யுக்கு மாத்திரம்தான் தெரியும். அபிமன்யு, நீ உள்ள போயிடு, இவங்க 4 பேரும் சொல்றாங்க. யாரு? தர்மர், பீமன், நகுலன், சகாதேவன் 4 பேரை சொல்றாங்க, நீ உள்ள போயிடு, நாங்கள் அதை வந்து பார்த்துக்கிட்டு உன் பின்னாடியே வந்து உன்னை காப்பாற்றிடுவோம், வெளியில் கொண்டு வந்துடுவோம். எங்களுக்கு வெளியில் வர வழி தெரியும், உள்ளே போகிற வழி மாத்திரம் எங்களுக்கு தெரியாது, உன்னை பின்பற்றி நாங்கள் உள்ளே வந்துடுவோம் அப்படின்றான். இதை நினச்சி இந்த அபிமன்யு உள்ளே போகிறான். அவன் உள்ளே போகும்போது இந்த எல்லாரும் வந்து பின்னாடியே போகிறாங்க. டக்குன்னு அந்த வீரர்கள் நெருக்கமாக நிற்க ஆரம்பித்தவொடனே ஜெயத்ரதன் அந்த இடத்துக்கு வந்துட்டான். அவன் வந்துட்டு பயங்கரமாக கோபத்தோட இந்த 4 பேரையும் தடுக்கிறான். அந்த ஈசன் கொடுத்த அந்த நேரத்தை பயன்படுத்தி, உனக்கு 4 பேர்கிட்ட மாத்திரம் சண்டை போட எப்போ வேணும்னு கேளு, அதை அப்போ கேட்டுட்டான். இந்த 4 பேரு கூட சண்டை போடுறானே தவிர அவனால் ஜெயிக்க முடியல. அதுக்குள்ள உள்ள இருந்த இந்த துரோணாச்சாரியார், கர்ணன், இவங்க மிகப்பெரிய வீரர்கள்லாம் சேர்ந்து அந்த அபிமன்யுவை இந்த 13வது நாள் கொன்னுட்டாங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்டு அர்ஜுனன் அந்த இடத்துக்கு வந்து கதறி அழுது, நீங்கள்லாம் இருக்கும்போது எப்படி என் மகன் இறக்க விட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது அத்தனை பேரும் தெரியல, என்ன நடந்ததுன்னு தெரியல, நாங்களும் பின்னாடியே தான் போனோம், ஆனால் இந்த ஜெயத்ரதன் எதுக்காக எங்ககிட்ட சண்டை போட்டான்னு தெரியாது, அவனை வந்து எங்களால் ஜெயிக்க முடியல, எங்களால் உள்ள ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல, அதுக்குள்ள உள்ள எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு அப்படின்னும் போது கிருஷ்ணர் மாத்திரம் கொஞ்ச நேரம் யோசிக்கிறார். யோசிக்கும்போது அவருக்கு முழு விஷயமும் புரியுது. அப்பதான் அர்ஜுனன் கிட்ட சொல்றாரு, காட்டுல இந்த மாதிரி பிரச்சனை நடந்ததா, நீங்கள்லாம் வந்து அவனை தாக்குனீங்களா, அதை அவன் பயன்படுத்திக்கிட்டான், வேற எதுவும் இல்லை, நீ வந்து அவனை எப்படி வேணாலும் அழிச்சிரு அப்படின்னோடனே அவனுக்கு கோபம், தன்னுடைய மகனை இழந்துட்டான். ஒரு அப்பாவுக்கு மகனை இழக்கிறது வந்து எவ்வளோ பெரிய ஒரு கொடுமையான விஷயம். அந்த கோபத்தில் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் வெறியா ஒரு சபதத்தை செய்கிறான். என் மகனை கொண்டுட்ட இல்லை ஜெயத்ரதா, நாளைக்கு, இன்னைக்கு 13ஆம் தேதி, 14ஆம் தேதி சாயங்காலம் 6 மணிக்குள்ள உன்னை நான் கொல்றேன், இல்லைன்னா இதே போர்க்களத்தில் தீயை மூட்டிட்டு நான் நெருப்பில் வெந்து இறந்து போகிறேன், இது சத்தியம் அப்படின்னு சத்தியம் பண்ணிட்டான். கிருஷ்ணருக்கு பகீர்னு ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் நம்மளை கேட்டு செய்கிற அர்ஜுனை இந்த விஷயத்துக்கு நம்மளை கேட்கலையே அப்படின்ட்டு. ஏன்னா அவ்வளோ இவனை கண்டுபிடிச்சி கொல்றதுன்றது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். அதனால் இப்போ கிருஷ்ணர் உட்காந்து யோசிக்க ஆரம்பிக்கும் போது தான் அவருக்கு எல்லா விஷயமும் புரியுது. அவருக்கு வந்து உலகத்தையே காக்கிறவராச்ச, உலகத்தில் நடக்கிற அத்தனை விஷயமும் அவருக்கு தெரியும். இப்போ அவர் யோசிக்கும் போது தான் இவனுடைய அப்பா பண்ணியிருக்க அந்த சபதம் பற்றி அதாவது கிருஷ்ணர் தெரிஞ்சுக்கிறார். என்ன விஷயம்னா, ஜெயத்ரதனை வளர்ந்த அப்புறம் ஆட்சியை ஒப்படைச்சிட்டு, ஜெயத்ரதனுடைய அப்பா வந்து சிறந்த சிவபக்தன், அவர் போய் தவம் இருக்கார். அந்த தவம் இருக்கும் பொழுது அவருடைய தவம் வந்து எந்தவித வேண்டுதலும் இல்லாத தவம், நல்ல தவம். அந்த நேரத்தில் வந்து நம்ம சிவன் வந்து அந்த
ஜெயத்ரதனுடைய அப்பாவுடைய அந்த தியானத்தின் மூலமா சக்தியினால நடக்க போறது அவருக்கு பளிச்சுன்னு காமிச்சிட்டு போகுது. அது என்னன்னா, உன்னுடைய மகன் ஒரு வீரன் கையால இறக்க போறான். அதாவது உன்னுடைய மகன் ஒரு வீரன் தலைய துண்டிக்க போறான் அப்படின்னு சொன்னவனே அவரை அந்த தலை யார் கையால விழுதோ அவனுடைய தலை சுக்குநூறா வெடிஞ்சு போய் இறக்கணும் அப்படின்னு அவரை ஒரு சபதத்தை எடுத்துட்டார். யார் கையால என்னுடைய மகனுடைய தலை தரையை தொடுதோ அவன் சுக்குநூறா இறந்து போகணும் அப்படின்னு அவரு ஒரு சபதத்தை எடுத்துட்டாரு. மறுநாள் இவன் அர்ஜுனன் தேடி வரான் ஜெயத்ரதனை. எங்க இருக்கான், இவனை நம்ம அழிச்சே ஆகணும் அப்படின்னு நாலாபுரமும் தேடி தேடி பார்க்குறான். துரியோதனனுக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா இந்த ஜெயத்ரதனை எப்படியாவது நம்ம மறைச்சு வைக்கணும். சூரிய அதாவது முடியறதுக்குள்ள, அஸ்தமனம் ஆகிறதுக்குள்ள நம்ம இவனை வெளியில வராம பார்த்துக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் இவன் தோத்துட்டான். அர்ஜுனன் வெளியில அவன் என்ன பண்ணுவான், தற்கொலை பண்ணிப்பான். நெருப்பு மூட்டி அதுல விழறேன்னு சொல்லியிருக்கான். அவனும் சபதம் செஞ்சிருக்கான். இது நம்ம நடந்தே ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு அது வரைக்கும் ஜெயத்ரதனை இந்த சூரியன் மறைகிற வரைக்கும் வெளியில யார் கண்ணிலையும் பட வைக்கக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்து எல்லாரும் சேர்ந்து அவனை பாதாள லோகத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. பாதாள லோகம் அப்படின்றத விட அதல பாதாள லோகம். இப்ப பாதாள லோகம்னா பூமிக்கடியில ஒரு உலகமே இருக்கு. ஆனா இவங்க அதுக்கும் அடியில அதுக்கும் மடியிலன்னு ஒரு பாதாள லோகத்துக்கு அவனை கூட்டிட்டு போய், நீ இங்கேயே இரு, வெளியில வராத, இன்னைக்கு முழுக்க நீ இந்த இடத்துலயே இரு, கண்டிப்பா வெளியில வந்துடாத, வந்தா பிரச்சனை இருக்கு, ஜாக்கிரதை, நாங்க சொல்லுவோம் உனக்கு, எப்போ சூரியன் அஸ்தமம் ஆகுதோ அப்போ நாங்கள் சொல்லுவோம், அப்போ நீ வெளியில் வந்தால் போதும், எனக்கு ஒன்றும் இல்லை, அந்த அர்ஜுனன் எப்படி நெருப்பில் எரிஞ்சு சாகிறான்றத நான் பார்க்கணும், எனக்கு அந்த ஒரு வாய்ப்பை மாத்திரம் கொடுங்க, கண்டிப்பாக நாங்கள் உன்னை கூட்டிகிட்டு போகிறோம், நீ அதனால் பூமிக்கடியிலே இரு அப்படின்னு அவனை ஒழிச்சு வச்சுட்டு இவங்கெல்லாம் வெளியில் வந்துட்டாங்க. இந்த அர்ஜுனன் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டான். இந்த ஜெயத்ரதனை காணவே காணோம். இந்த கிருஷ்ணர் அதுக்குள்ள அக்கு வேறு ஆணி வேறா இந்த ஜெயத்ரதன் அவங்க அப்பா பண்ண சபதம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கினாரு. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு சைலண்டா இருக்கிறாரு. அர்ஜுனனை கூப்பிட்டு அவங்ககிட்ட சொல்றாரு, கண்டிப்பா உன் கண்ணுக்கு ஜெயத்ரதன் தெரிய மாட்டான், அவனை இவங்க எங்கேயோ பதுக்கி வச்சுட்டாங்க, நீ அவசரப்பட்டு சபதம் பண்ணிட்ட, இருந்தாலும் நான் சரி பண்ணிடுவேன், ஏன்னா நீ தற்கொலை பண்ணிக்க போறத அவங்க எல்லாம் பார்க்கறதுக்கு ஆசைப்படுறாங்க, நீ தோத்து போயிட்டு நெருப்புல எரிஞ்சு சாக போறத பார்க்குற நெருக்கத்துக்கு தான் இந்த ஜெயத்ரதன் வருவான், அப்போ நான் எப்படி அவனை தாக்குறது அப்படின்னு இந்த அர்ஜுனன் கேட்குறாரு. அப்போ கிருஷ்ணர் சொல்றாரு, நான் தான் உன் கூட இருக்கேன்ல, உனக்கு எந்த தோல்வியும் வரவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு உடனே தன்னுடைய சக்கர ஆயுதத்தை எடுத்து அந்த சூரியனை பார்த்து வீசுறாரு. அந்த சக்கராயுதம் நேரா போய் சூரியனை மறைச்சிடுது. திடீர்னு இருள் சூழ ஆரம்பிக்குது. இது யாருக்குமே தெரியாது. இருள் சூழ ஆரம்பிக்கும் போது அர்ஜுனன் கிட்ட சொல்றாரு, இப்போ இருள் சூழ ஆரம்பிச்சிருச்சு, இந்த நேரம் சூரியன் அஸ்தமனம் ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாரும் நினைச்சிருவாங்க. இந்த நேரத்தை பயன்படுத்தி ஜெயத்ரதனை வெளியில கொண்டு வருவாங்க. எதுக்காகன்னா, நீ இறக்க போறத அவன் பார்க்கணும், அதுக்காக கொண்டு வருவாங்க. அந்த கொண்டு வர நேரத்துல நீ என்ன பண்ணணும், அவனை தாக்கணும், அவன் வெளியில வரட்டும், ஒரே வெட்டா வெட்டிடுறேன், ஒரு நிமிஷம் இரு அர்ஜுனா, நான் சொல்றத கேளு, அவங்க அப்பா ஒரு சபதம் எடுத்திருக்காரு, உனக்கு விஷயம் தெரியாது, அவரு ஞானி, அவருடைய கண்ணுக்கு மகனை யாரோ வெட்ட போறது முன்கூட்டியே தெரிஞ்சிருச்சு, அந்த
யாரால அவனுடைய தலை பூமியில விழுதோ அவனுடைய தலை சுக்குநூறா போகணும்னு வேண்டிக்கிட்டாரு. அதனால உன்னால தலை வெட்டப்பட்டதுன்னா அந்த தலை கீழே விழும். அப்போ உன்னுடைய தலை சுக்குநூறா உடையும். அதனால நீ என்ன பண்ணணும், வில் வித்தையில நீ மிக சிறந்தவன். நீ என்ன பண்ணணும், அழகா அந்த வில்ல பயன்படுத்தி அந்த அம்ப அந்த வடக்கு திசை பார்த்து அவனுடைய தலை போறா மாதிரி பண்ணிடு. அதோ அங்க இருக்குது பாரு அந்த அந்த குடில், அந்த குடில் உள்ளதா அவர் தவத்துல இருக்காரு. அவருக்கு தான் அந்த தலை போய் விழணும். அந்த குடிலுக்கு தான் அந்த தலை போய் விழணும் அப்படின்ட்டார். சூரியன் மறைய தொடங்குது. துரியோதனனுக்கு பயங்கர சந்தோஷம். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மளுடைய தங்கச்சி வீட்டுக்காரனையும் நம்ம காப்பாத்திட்டோம். கண் எதிர்க்கோ அர்ஜுனன் தீக்குளிக்க போறத பார்க்க போறோம் அப்படின்னு ஜெயத்ரதனை போய் கூட்டிட்டு வராங்க மேல. கூட்டிட்டு வந்த உடனே இந்த அர்ஜுன உடனே அம்ப கரெக்டா ஜெயத்ரதன் தலைக்கு குறி வைக்கிறான். குறி வச்சு அந்த தலை வடக்கு திசையில இருக்கிற அந்த குடிலுக்கு போய் விழறதுக்காக அவன் குறி வச்சுட்டான். குறி வச்சு அந்த அம்பை இழுத்து விட்டதுமே அந்த தலை துண்டிச்சு நேரா போய் அந்த குடில்ல தவம் பண்ணிட்டு இருந்த ஜெயத்ரதனுடைய அப்பாவுடைய மடியில போய் விழுது. யாருமே அந்த தலையை தொடலை. இவர் தான் என்ன விழுந்தது அப்படின்னு கையில தூக்கி அதை கீழே போடுறாரு. போட்டதுமே அவருடைய தலை சுக்குநூறா அதே இடத்துல வெடிஞ்சு அவரும் இறந்துட்டாரு. இந்த இடத்துல சந்தோஷமா இருந்த துரியோதனுக்கு கோபம். இந்த சூரியன் அஸ்தமனம் ஆயிடுச்ச, இந்த நேரத்துல நீ போர் பண்ணலாமா அப்படின்னும் போது கிருஷ்ணர் தன்னுடைய சக்கராயுதத்தை திரும்பவும் வாங்கிட்டாரு. சூரியன் கிட்ட மறைஞ்சிருந்த அந்த சக்கராயுதம் திரும்பவும் கிருஷ்ணர் கைக்கு வந்துருச்சு. இன்னும் அஸ்தமனத்துக்கு நிறைய நேரம் இருக்கு. இவங்க அவசர புத்தியால ஜெயத்ரதனும் மெதுவா வெளியில வந்தான், துரியோதனும் வந்தான். அதுவும் இல்லாம இவங்க அப்பாவுக்கு தன்னுடைய மகனை யாரோ வெட்ட போறாங்க, அது யாரா இருந்தாலும் கவலை இல்லை. அவங்களுடைய தலையும் யாருனால அவனுடைய தலை கீழே விழுதோ அவங்கனால அவங்களுடைய தலை சுக்குநூறா வெடியணும் அப்படின்றத அவர் சாபம் அவருக்கே பழிச்சிடுச்சு. இது தாங்க தவறான சாபமும் கொடுக்கக்கூடாது. எதுக்காக வெட்டுறாங்க, ஏன் பண்றாங்கன்னு எதுவுமே தெரியாம அந்த இடத்துல அவருக்கு கண்மூடித்தனமா மகன் மேல இருந்த பாசத்துக்காக இந்த நிலைமை அவருக்கு தான் ஏற்பட்டது. நம்ம ஒருத்தருக்கு தீங்கு செஞ்சா அது திரும்பி நமக்கே தாக்கும். அது இல்லாம இந்த துரியோதன சந்தோஷம் நிமிஷ நேரத்துல அவனுடைய தங்கச்சியுடைய கணவனை அவனே கொண்டு நிறுத்தி பலி கொடுத்தா மாதிரி ஆயிடுச்சு. யாரோ இறக்கணும்னு நினைச்சு அவன் செஞ்ச வேலை அவனுடைய குடும்பத்தையே பாதிச்சுது. கிருஷ்ணருடைய சூழ்ச்சி ஒவ்வொரு இடத்துலையும் இந்த பாண்டவர்களுக்கு உபயோகமா இருந்துச்சு. இத சூழ்ச்சின்னு சொல்றதை விட கிருஷ்ணர் இவங்க கூட இருந்ததுக்கு காரணம் அநியாயத்தை வேற இருக்கிறதுக்கு தான். அதனால இவங்களெல்லாம் நம்ம சாதாரணமான முறையில சண்டை போட்டிருந்தா ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை விட அவங்க எந்த இடத்துல வீக்கு என்ன பண்ணியிருக்காங்க எல்லா விஷயமும் கிருஷ்ணருக்கு தெரியும். அதை சந்தர்ப்பம் வரும்போது ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்கிற பலம் பலவீனம் எல்லாத்தையும் பயன்படுத்தி அந்த நேரத்துல தாக்குதல் நடத்தி அவங்களுக்கு அந்த மரணத்தை கிருஷ்ணர் கொடுக்க வைக்கிறாரு. இதுதான் கிருஷ்ணர் தந்திரத்தால ஜெயிக்கிறாரு அப்படின்ற ஒரு கெட்ட பேர் வந்துருச்சு. ஆனா இவங்க பண்ண தப்புக்கு தான் இந்த தண்டனைன்றது நமக்கு தெரியல. ஒவ்வொருத்தரும் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா மகாபாரதத்துல நிறைய கேரக்டர்கள் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் யாருமே நல்லவங்க இறக்கல. ஒவ்வொருத்தரும் அவங்க பண்ண ஏதோ ஒரு தீங்குனால சமயம் பார்த்து அழிக்கப்படுறாங்க. இதுதாங்க மனுஷ வாழ்க்கைக்கு. நம்ம ஒருத்தரை அழிக்கணும்னு நினைச்சோம்னா அது நமக்கே திரும்பும். தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் சாபம் கொடுக்க கூடாது. அதே மாதிரி
நல்லதை நினைக்கிறவங்களுக்கு யாராலையும் கெடுதல் வரவே வராது. தீயது நினைச்சா அந்த தீயது நமக்கே திரும்பி நடக்கும். எதை நம்ம அதிகமா சொல்றோமோ, அதிகமா செய்யறோமோ, அது நமக்கே வந்து தாக்கும். இதுதாங்க மகாபாரதத்துல நிறைய பேருக்கு புரியாத விஷயம். உண்மையாவே நான் சொன்ன இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.